ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணத்தில் நாள் 21 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 20 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கணம் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா இலக்கண டாபிக்ஸும் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக புரிய வரும். சரியா? இன்னும் நீங்கள் பார்க்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் 8ல் 3வது ஏல வரக்கூடிய இலக்கண பகுதி எச்எம் அப்படின்ற விதம் பார்க்க போகிறோம். பட் எச்எம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தர் கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சரியா? நம்ம சேனலை பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி டூ யூ நோ பாட்ஸ் கன் லான்ச் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பிடிஎஃப் பார்ட் 1 இருக்கு. ஸோ பார்ட் 1 பொறுத்தவரை 6லேருந்து 10 வரைக்கும் எல்லா பாட்ஸும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா டாபிக்ஸ் இருக்கும், பைலிங்குலாட் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் பார்ட் 1, சயின்ஸ் பார்ட் 2, இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அதை தாண்டி இது மட்டும் 12லேருந்து கொடுத்துருப்போம், எத்திக்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ மொத்தம் உங்களுக்கு 1933 பேஜஸ் இருக்கும். ஸோ பக்கவாக இருக்கும், பைலிங்குல இருக்கும். ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாக்ஸ்லேருந்து கேட்குறாங்க, அதுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்ட் 2 பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 11, 12 கவர்மெண்ட் கொடுத்துருப்போம். இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி மொத்தம் 1310 பேஜஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கேயும் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தமிழுக்கு இந்த கட்டாய தமிழ் தேர்வு இல்லையா? ஸோ டிஎம்பிசி குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2, குரூப் 4 எதனாலும் சரி. ஸோ தமிழ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பியூக்யூஸ் பண்ணி பார்த்தாகணும். இந்த பியூக்யூஸ் நீங்கள் ஸ்ட்ராங் அப்படிங்கிற கான்செப்ட்னால உங்களுக்கு 1000 கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் போட்டு பாருங்க. மேக்ஸுக்கும் சேம் கான்செப்ட் போயிட்டு இருக்கு. ஃபேஸ் 2 போயிட்டு இருக்கு. பியூக்யூ டெஸ்ட் சீரிஸ் லிங்க் கீழே இருக்கு. 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பார்த்துக்கலாம். அப்படிலாம் தாண்டி எனக்கு புக்காக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புக் ரீன் ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா புக் ரிவ்யூ கொடுத்துருப்போம். உங்களுக்கு தேவையான புக்ஸை வாங்கிக்கோங்க. ஸோ தமிழ் ஒன்லைனர்ஸ், அப்புறம் பேராகிராஃப்லாம் இருக்கும், அப்புறம் மேத்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அப்போ எத்திக்ஸு, மேத்ஸ் எல்லாத்துக்கான புக்ஸும் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எல்லாமே சமைச்ச புக்கில் இருந்து லைன் பைன் கொஸ்டின் எடுத்து எம்சிக்கு ஃபார்மேட்டில், டிஎம்பிசி ஃபார்மேட்டில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். பேக்கில் ஆன்சர்ஸ் இருக்கும், நீங்கள் டெஸ்ட் மேலே போட்டு பார்த்துக்கலாம், படிக்கவும் செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ ஃபோல்டர் இருக்கும். எல்லா புக் ரிவ்யூ பாருங்கள், பார்த்து அந்த ரிவ்யூ என்ன சொல்லுவோம் அதேமாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணி புக்கை வாங்கிக்கோங்க. சரியா? டவுட்னா மட்டும் இந்த ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? சரி, ஓகே. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிசி கேட்குறது மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9 லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டை கொடுத்துட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பார்த்து பிடிச்சிக்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்போ தான் ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாங்க மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? ஸோ டே 21 இங்கே பார்க்குற டாபிக் எச்எம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் டாபிக், ரொம்ப ஷார்ட் டாபிக், ஈஸியாக முடிச்சிடலாம். 2 பக்கம் தான், நீட்டாக புரிஞ்சுக்கோங்க. பட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எச்எம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் முற்று பெறாமல், அதாவது ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தை வந்து முற்று பெறாது, ஸோ முடிவுக்கு வராது, முடிவுக்கு வராமல் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை என்னன்னு சொல்லுவாங்க? எச்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சாப்பிட்றீங்க, சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீ எல்லாம் முடிச்சிட்டீங்க, முற்று பெட்டுச்சு, இல்லை முடிச்சிட்டீங்க, முற்று பெட்டுச்சுன்னு சொல்லி முடிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காத ஏதாச்சும், எக்ஸாம்பிளுக்கு ஒரு கத்திரிக்காய் உங்களுக்கு பிடிக்கல, அப்போ என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக அதில் மிச்சம் வைப்பீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் எச்சம், கொஞ்சம் எச்சி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணுறதுக்கு எச்சம், எச்சல் அந்த மாதிரி சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ மிச்சம் இருக்குது, கொஞ்சம் உங்களுக்கு மிச்சம் அது இருந்துச்சுன்னா ஃபுல் ஆயிருக்கும், மிச்சம் இருக்குது, அந்த மாதிரி கான்செப்ட் வந்து பார்த்தீங்களா, அதை என்னன்னு சொல்லுவாங்க? எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா படித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ படித்தான், அது வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ படித்தான், யாரோ ஒருத்தர் படித்தான், ஸோ முடிஞ்சு போச்சு. அதாவது படித்த அப்படின்னு இருக்கு. ஸோ படித்த அப்படிங்க முடிஞ்சா? இல்லை. படித்த பையன், படித்த மாணவன், படித்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி படித்ததுக்கு அப்புறம் என்னப்பா நீங்கள் வார்த்தையை சேர்க்க முடியும். அப்போ மிச்சம் இருக்குது உங்களுக்கு உள்ள வந்து வார்த்தைகளை சேர்க்கறதுக்கான கேப் அங்கே இருக்குது. அது என்னன்னு சொல்லுவாங்க? எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, படித்து, ஸோ படித்து முடித்தேன், படித்து முடித்தனர், இல்லை படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த படித்து அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ண, கண்டிப்பாக நீங்கள் வார்த்தைகளை சேர்க்க முடியும். அப்படி சேர்க்க முடிஞ்சிச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க? எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படித்தான் அப்புறம் சேர்க்க மாட்டீங்க, படித்தான் இங்கே சேர்க்கலாம். சரியா? ஸோ கமலா, ராமன் படித்தான், இல்லை கமலி படித்தாள். ஸோ இதுக்கப்புறம் நீ படித்தான் அப்படிங்கிற அப்புறம் நீ சேர்க்க மாட்டீங்க, சேர்க்க முடியாது. ஸோ அது என்னது? முற்றுன்னு சொல்லி முடிச்சிருவோம். பட் இங்கே வந்து உங்களுக்கு சேர்க்கறதுனால என்னன்னு சொல்லுவாங்க? எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, அப்படின்னு கீழே வாங்க. ஸோ இந்த பேரச்சம், அதாவது இந்த எச்சம் பொறுத்தவரை உங்களுக்கு 2ஆக என்ன பண்ணீங்க வந்து வகைப்படுத்தலாம். சரியா? ஸோ 2 வகைப்படும்.
எதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெயரச்சம் அப்புறம் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது பெயரச்சம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஸோ பெயரச்சம், பெயர் பிளஸ் எச்சம் பிரிக்கலாம். எச்சம் என்ன உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ முற்று பெறாமல் இருக்க சொல்லுக்கு எச்சம்னு சொல்லுவோம். அப்போ பெயரச்சனம் என்ன, அந்த முற்று பெறாமல் சொல் இருக்கு இல்லையா, அந்த முற்று பெறதுக்கு அந்த வார்த்தையை ஃபில் பண்றதுக்கு நீங்க பெயரை யூஸ் பண்ணீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பெயர் சொல் பெயரை யூஸ் பண்ணீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ படித்த அப்படிங்கிற வார்த்தை இங்கே பார்த்தீங்க, படித்த, இந்த படித்த அப்படிங்கிற அந்த சொல்லுடைய அது எச்ச சொல் தெரிஞ்சு போச்சு. படித்த அப்படிங்கிற சொல் கூட படித்த மாணவன் சேர்க்கலாம், படித்த மாணவி சேர்க்கலாம், படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு, இந்த மாதிரி சொற்களை சேர்க்கிறேன். இந்த மாதிரி சொற்கள் என்ன சொற்கள், ஒரு பெயரை குறிக்கும் சொற்கள். மாணவன், மாணவி, பள்ளி பெயரை குறிக்குது. அப்போ இந்த சொல்ல எச்ச சொல்ல வந்து ஃபில் பண்றதுக்கு, கேப்பை ஃபில் பண்றதுக்கு ஒரு பெயர் சொல் சேருது அப்படின்னா அது பெயர் என்னன்னு சொல்லுவாங்க, பெயரச்சம். சரியா? அது கொடுத்துருப்பாங்க, போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். கிளியரா? படித்த மாணவன், படித்த பிள்ளை எத்தனை போட்டுக்கோங்க. சரியா? இப்போ லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க பெயரை கொண்டு முடியும் எச்சம், பெயரச்சம் பார்த்த விஷயங்கள் தான். ஸோ இந்த பெயரச்சத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், 3 காலத்திலையும் மென்ஷன் பண்ணலாம். எதை, பெயரச்சம் இருக்கு இல்லையா, அந்த பெயரச்சம் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து 3 காலத்திலும் நீங்கள் என்ன பண்ணலாம், வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் அந்த விதை எடுத்துக்கோங்க, பாடிய அந்த வார்த்தை இருக்கு. ஸோ பாடிய அப்படின்னு சொல்லும் போது முற்று பெறல, பாடிய என்ன பாடிய, ஏதோ பாடிக்கும் இல்லையா. ஸோ பாடிய பாடல்னு சேரும்போது முற்று பெற்றுச்சு. ஸோ பாடிய அப்படின்னு சொல்லும் போது எச்ச சொல், பாடல் அப்படிங்கிறது பெயர் சொல். ஸோ பெயர் சொல் எச்சத்தோட சேரும்போது பெயர் சொல்ல மாறிடும். அப்போ அந்த பெயர் சொல்லும் போது 3 வகைப்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாடிய பாடல், ஸோ இறந்த கால பெயரச்சம். பாடுகின்ற பாடல் நடந்துகிட்டு இருக்கு, அந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க, பாடுகின்ற பாடல், ஸோ நிகழ்கால பெயரச்சம். நாளைக்கு நான் வந்து ஸ்டேஜில் பாடுவேன், ஸோ பாடும் பாடல், நாளைக்கு தான் பாடுவேன், இல்லை அடுத்த மாதம் பாடுவேன், இல்லை அடுத்த வருஷம் பாடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ எதிர்கால பெயரச்சம், ஃபியூச்சரில் பேசுகிற விஷயம். சரி, எந்த இதனாலும் சரி தான் பெயரச்சம் பொறுத்தவரை நீங்கள் 3 காலத்திலும் நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். சரியா? அடுத்தது இந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் 2 பிரிக்கலாம். ஒன்று வந்து தெரிநிலை பெயரச்சம், இன்னொன்று குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படுத்தலாம். சரியா? ஸோ தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். ஃபர்ஸ்டே பார்த்தோம், லாஸ்ட்லேயே பார்த்தோம். தெரிநிலை அப்படின்னா வெளிப்படை தெரியும். வீட்டில் சண்டை போட்டால் வெளியே தெரியாது, தெருவில் போய் சண்டை போடுறீங்க, 4 விதம் தெரிய வரும். அதான் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சு அப்படின்னா அது தெரிநிலை பெயரச்சம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள், கஷ்டப்பட வேண்டாம், நீட்டாக படிச்சுக்கோங்க, மறக்கவே செய்ய. எடுத்துக்காட்டுக்கு எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ மொட்டை எழுதிய அப்படின்னு சொன்னால் முற்று பெறலை, எச்ச சொல். அந்த எழுதிய அப்படிங்கிற சொல் கூட, எச்ச சொல் கூட கடிதம் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்ல சேர்க்கறதுனால என்ன இப்போ எனக்கு வந்து பெயர் சொல்ல பெயரச்சமாக வரப்போகுது. ஏன்னா பெயரை கொண்டு முடிஞ்சு ஒரு எச்ச சொல், ஸோ பெயர்னு சொல்லிடலாம். ஆனால் இது தெரிநிலை பெயரச்சமா இல்லை குறி பெயரச்சமா அப்படின்னு கேட்குறான் வச்சுக்கோங்க. இப்போ காலத்தை பொறுத்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. காலத்தை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. பட் தெரிநிலை பெயரச்சமா இல்லை குறி பெயரச்சமா அப்படிங்கிற பார்க்கணும். என்ன சொல்லியிருந்தேன், ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். என்ன செயலை பண்ணுது, எழுதுறாங்க அப்படிங்கிற செயலை குறிக்குது. என்ன காலத்தை காட்டுது, காலத்தை காட்டுதா இல்லையா, எழுதிய, முடிஞ்சு போச்சு, இறந்த காலத்தை குறிக்குது. அப்போ எழுதிய கடிதம், அப்போ செயலையும் குறிக்குது, எழுதல் அப்படிங்கிற செயலையும் குறிக்குது, காலத்தை, அது முடிஞ்சு போச்சு, இறந்த காலம், காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது. அப்படி காட்டுறதுனால எழுதிய கடிதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ரொம்ப சிம்பிள், அதான் கொடுத்துருப்பாங்க. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு உங்களுக்கு PDF காப்பி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இலக்கணம் மட்டும் கொடுத்துருப்பேன், ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், தேவைப்படும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி வீடியோஸ் பார்த்துட்டு பாருங்க, யூஸ் பார்த்துருக்கும். சரியா? ஓகே, அடுத்த பாருங்க, சிறிய கடிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எதில் எக்ஸாம்னா குறிப்பு பெயரச்சு எக்ஸாம் வரும். அதாவது குறிப்பு பெயரச்சு அப்படின்னு சொல்லும்போது செயலையும் காலத்தையும் காட்டாது, ஆனால் பண்பை மட்டும் காட்டும். ஸோ சிறிய கடிதம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சிறிய அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எச்ச சொல். சிறிய என்ன, சிறிய சிறிய மரமா, இல்லை சிறிய பேப்பரா, சிறிய புக்கா, சிறிய சேரா, இல்லை சிறிய பஸ்ஸா தெரியாது, ஆனால் எச்ச சொல் தெரியும். ஏன்னா சிறியன்னு முடியலை எனக்கு அப்படின்னு தொங்கிட்டு இருக்கு. அப்போ சிறிய கடிதம் அப்படின்னு சொல்லும்போது கடிதம் அப்படிங்கிற பெயர் சொல். அப்போ எச்ச சொல்லை ஃபில் பண்ணுறதுக்கு பெயர் வந்ததுனால அது என்ன சொல்லுவாங்க, பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த பெயரச்சம் வந்து குறிப்பு பெயரச்சமா இல்லை தெரிநிலை பெயரச்சமா பார்க்கணும். எனக்கு காலத்தை காட்டுதா, சிறிய கடிதம் காலத்தை காட்டுதா, எப்போ எழுத கடிதம் காலத்தை காட்டல, செயலை காட்டலை. சிறிய கடிதம் அங்கே எழுதுறாங்களா இல்லை படிக்கிறாங்களா இல்லை கிழிச்சு போடுறாங்களா கடிதத்தை தெரியாது, செயலை காட்டலை. கரெக்டா? என்ன காட்டுது, பண்பை காட்டுது. அது சின்னதா இல்லை பெருசா இல்லை மீடியமா இல்லை 4x4 அந்த சைஸ் சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு
என்ன சொல்லுது? பண்பை காட்டுது. இல்லை கருப்பு கலரா, வெள்ளை கலரா, சிவப்பு கலரா அப்படிங்கிற பண்பை காட்டுது. இல்லை குண்டா இருக்கா, ஒல்லியா இருக்கா அப்படிங்கிற பண்பை காட்டி வருது. சிறியதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம் உங்களுக்கு? குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? அதான் கொடுத்துருப்பாங்க. செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு சிறிய கடிதம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். சரியா? பார்த்து புரிஞ்சுக்கணும். செகண்ட் நீங்க பார்க்க போறது செகண்ட் வகை, அதாவது எச்சத்து செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பெயரை கொண்டு முடிந்தால் ஒரு எச்சத்தை வந்து பெயரை சொல் வச்சு முடியுது அப்படின்னா பெயரெச்சம் சொன்னோம். இது எச்சம் தெரிஞ்சு போச்சு. வினை எச்சம் சொல்றாங்க. அப்ப எச்ச சொல்லு கூட ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்க? வினை எச்சம்னு சொல்லுவாங்க. சரியா? எக்ஸாம்பிளுக்கு படித்து, எதை படித்து? தமிழ் புக்கா, இங்கிலீஷ் புக்கா, எதை படித்தீங்க? தொங்கிட்டு இருக்கு. படித்துக்கு அப்புறம் ஒரு வினை சொல், ஒரு செயலை குறிக்கும் சொல் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? வினையச்சம்னு சொல்லலாம். ஸோ படித்து முடித்தான், முடித்தான் அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்குது. அப்போ வினையச்சம். வியந்தாள் அப்படி ஷாக் ஆயிட்டா, ஒரு செயல் தானே குறிக்குது, அப்போ வினையச்சம். மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஒரு ஆக்ஷன், கரெக்டாக ஒரு செயல், செயலாம் வினை. ஸோ வினையச்சம் சொல்லிடலாம். ஸோ படித்து மகிழ்ந்தார், படித்து வியந்தாள், படித்து முடித்தான். ஸோ அது வந்து உங்களுக்கு என்னது? ஒரு வினையை கொண்டு முடிக்கிறதுனால அது வினையச்சம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? எப்படி நீங்க பேரச்சத்துக்கு 2 டைப்ஸ் பார்த்தீங்களோ அதே மாதிரி வினையச்சத்துக்கும் 2 டைப்ஸ் இருக்கு. தெருநிலை வினையச்சம், செகண்ட் குறிப்பு வினையச்சம். அதே கான்செப்ட் தான். எழுதி வந்தான். ஓகேவா? எழுதி வந்தான் எல்லாம் காட்டும், செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டும். காட்டுதா? எழுதி வந்தான் இருக்கு. செயலை காட்டுதா? ஆமா. என்ன செயலை காட்டுது? எழுதிட்டு இருக்கான், எழுதுதல் அப்படிங்கிற செயலை காட்டுது. இது எந்த காலத்தை காட்டுது? எழுதி வந்தான். அப்போ எழுதியாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு. காலத்தை காட்டுதா இல்லையா? காலத்தை காட்டுது இல்லையா? ஸோ காலத்தை காட்டி உங்களுக்கு வினையச்சம் வந்துச்சு அப்படின்னா அது தெருநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரிஞ்சு மட்டும் படிங்க போதும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெருநிலை வினையச்சம் முடிஞ்சு. அடுத்த பாருங்க குறிப்பு வினையச்சம். எடுத்துக்கிட்டு பாருங்க, மெல்ல வந்தான். என்ன பார்த்தோம்? குறிப்பு பெயர்ச்சத்துல காலத்தை காட்டாது, பண்பை மட்டும் காட்டும் அப்படின்னு சொன்னோமா? கரெக்டு தானே? ஸோ காலத்தை காட்டுதான் பாருங்க, மெல்ல வந்தான். காலத்தை காட்டுதா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது காட்டுதா? மெல்ல வந்தான் காட்டல. கரெக்டா? காலத்தை காட்டாது. பண்பினை காட்டுதா? காட்டுது. பண்பு மெல்ல, வேகமாக, இல்லை ஸ்லோ, இந்த மெல்ல அப்படிங்கிற பண்பை காட்டுது. ஸோ மெல்லங்கிற பண்பு காட்டுது. அதான் கொடுத்துருப்பாங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? மொத்தம் 4 டைப்ஸ் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். சரியா? அடுத்த பாருங்க முற்றச்சம். ஸோ 2 எடுத்துக்காட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, வள்ளி படித்தனல் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு. ஸோ வள்ளி படித்தனல் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன? வள்ளி படித்தாள் அப்படிங்கிற அர்த்தம். வள்ளி படித்தாள், ஏன்னா முற்று பெற்றுச்சு இல்லையா? புளிச்ச வச்சது இல்லையா? வள்ளி படித்தாள் அப்படிங்கிற பொருள் தரும். ஓகேவா? ஸோ வினை முற்று பெற்றுச்சு, வினை முற்று பொருளை தருகிறது. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பிரச்சனை இல்லை. அடுத்த பாருங்க, வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னு சேர்க்கிறாங்க. இந்த லைன்ஸ், இந்த வார்த்தைகள் தான் எஸ்டவால் சேருது. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். ஸோ இதே மாதிரி நான் படித்தாள், வள்ளி படித்தாள் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்காது. வள்ளி படித்தால் மகிழ்ந்தாள், ஏன்னா 2 சேர்ந்து நல்லா இல்லை. அப்ப என்ன சொல்லலாம் இடத்துல? வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லலாம். வள்ளி படித்து மகிழ்ந்தால் எப்படி இருக்கு, அது வள்ளி படித்தால் மகிழ்ந்தால் எப்படி இருக்கு? ஸோ வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்னு சொன்னா அழகா இருக்கு இல்லையா? வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அவன் இடத்துல ஒரு எச்ச சொல் வருது, அதுக்கப்புறம் ஒரு வினை முற்று வச்சு முடிக்கிறோம். இந்த இடத்துல படித்தாள் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன இருந்துச்சு? ஒரு வினை முற்றா இருந்துச்சு. கரெக்டா? அப்ப அதே தான் மாத்தி போடுறோம். வினை முற்று வந்து இங்க என்ன தருது? எச்ச பொருளை தருது. இங்க வந்து நீங்க சொன்ன வார்த்தை படித்தனால், இங்கே படித்தனால் தான். ஆனா வார்த்தை போடும்போது என்ன போச்சு? முற்று பெற்றுச்சு. அதே வார்த்தை இங்க போடும்போது என்ன பண்ண? முற்று பெறல. அந்த வினை முற்று என்ன போச்சு? எச்ச பொருளை கொடுத்து, எச்ச பொருளை தந்து என்ன பண்ணுது? இன்னொரு வினை முற்றை கொண்டு முடியுது. பாத்தீங்களா? அப்படி முடிஞ்சிச்சுன்னா அது என்னது? முற்றச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். படித்தனால் அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன பண்ணோம்? முற்று பெற்றுச்சு, படித்தால் மாத்திக்கிட்டீங்க. அதே வினை முற்று தான் இங்க என்ன தருது? செகண்ட் லைன்ல, செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுல உங்களுக்கு எச்ச பொருள் படித்து அப்படிங்கிற எச்ச பொருள் தானே? அப்ப எச்ச பொருளை கொடுத்து இன்னொரு வினை முற்று வச்சு முடியுது. மகிழ்ந்தாள், மகிழ்ந்தாச்சு, புதுசா பச்சாச்சு, அது முற்று பெற்றுச்சு. பேர் என்ன? முற்றச்சம். கஷ்டமா? ரொம்ப சிம்பிள் தான். ஏதோ இந்த டாபிக் முடியுது. ஸோ டவுட்னா கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். இந்த டாபிக் என்ன பார்த்தோமோ அதை ரிலேட் பண்ண வரக்கூடிய
புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணி டவுட்னா மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸை கேட்டுருங்க. ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் டாபிக்ஸ் தான். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் இதை படிங்க. நானும் நல்ல பண்ண பார்த்தீங்களா, அதான் இம்பார்ட்டன் கீவேர்ட்ஸு. அது எல்லாமே 9 டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? பட் கண்டென்ட்டை வீடியோஸ் பார்த்தா மட்டும் தான் புரியும், புரிஞ்சுட்டு பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. கற்பவே கற்றபின் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இது உண்மையே கிடையாது. சரியா? நீங்களே பார்த்து போடுறது தான். வந்த அப்படின்னு சொல்கிறதுல பயன்படுத்தி வேறு ஒரு தொடர்கள் நீங்கள் என்ன பண்ண பயன்படுத்தணும். அது நீங்களே மெல்ல பொறுமையாக போட்டு பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வரைந்து அது அப்படி தான். நீங்களே வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் சொல்களை சேர்த்து நீங்கள் போட்டு பார்த்தா ஆன்சர் கிடச்சிடும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? மதிப்பீடு அப்படி கூட போயிடலாம். இதுவும் ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ண கிடச்சிடும். சும்மா சொல்ல சேர்க்கறது தான், நம்ம எக்ஸாம் மைண்ட் கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து இது பாருங்கள், எனக்கு சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதலாமா? எல்லாருமே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? ஓகே. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். முற்று பெறலை, மிச்சம் இருக்குது, எஞ்சி நிற்கும் சொல் என்னன்னு சொல்லலாம்? எச்சம். ஸோ வந்து ஆன்சர். அடுத்து, கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் எதுன்னு கேட்குறாங்க. பெயரச்சம். ஸோ படித்து, சரியா? படித்து அப்படின்னு இருக்கு. ஸோ படித்து கொண்டிருக்கிறேன், இல்லை படித்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். படித்து கொண்டிருக்கிறேன், அப்போ அது ஒரு வினையை சொல்லுது. சரியா? ஆக்ஷன். எழுதி முடித்தேன், எழுதி கொண்டிருக்கிறேன். சரியா? அப்படி சொல்லும்போது அது ஒரு ஆக்ஷனாக தான் முடியுது. அப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு பேரை கொண்டு முடியல. ஃபஸ்ட்டே பார்த்தோம், பேரை வச்சு முடிஞ்சால் பேரச்சம். அப்புறம் வந்து, வந்து பார்த்தேன், இல்லை வந்து கொண்டிருக்கிறேன், இல்லை வந்தேன், வந்து போனேன், எல்லாமே உங்களுக்கு எதை முடியுது? ஆக்ஷனை குறிக்குது, ஒரு செயலை குறிக்குது. செயலை குறிச்சா வினை, வினையச்சத்து பேரும். ஆனால் என்ன கேட்குறாங்க? பேரச்சம் கேட்குறாங்க, பேர் கொண்டு முடியணும். ஸோ பார்த்தன்னு இருக்கு, பார்த்த மாணவன், பார்த்த மாணவி. சரியா? அப்போ ஒரு பேரை கொண்டு முடியுது. அப்போ என்னது? ஒரு பேரை கொண்டு ஒரு எச்சத்தை முடிச்சானுன்னு சொல்லுவோம், பேரச்சம்னு சொல்லுவோம். அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன? பார்த்த அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பேரச்சம். இப்படிதான் செக் பண்ணி போடணும். சரியா? அப்புறம் குறிப்பு வினைச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. எதை காட்டாது அப்படின்னா உங்களுக்கு காலத்தை காட்டாது. பார்த்த விஷயங்களுக்கு முடிஞ்சு போச்சு. சரியா? அடுத்த பாருங்க, பொறுத்துக. நடந்து அப்படின்னு இருக்கு. ஸோ நடந்து என்ன சொல்ல? நடந்து, நடந்து போனேன், நடந்து கொண்டிருக்கிறேன். அப்போ கண்டிப்பாக ஒரு வினை, ஒரு ஆக்ஷன், வெறுப்பு என்ன சொல்ல, வெறுப்புனா இங்கிலீஷ்லையா, ஒரு செயலை குறிக்குது. அப்போ என்னது? வினை. ஸோ வினை அச்சான்னு போட்டுடலாம். அடுத்த பேசிய அப்படின்னு இருக்கு. பேசிய மாணவன், பேசிய அறிஞர். அப்போ ஒரு பேரை கொண்டு முடியுது. அப்போ பேசிய கூட ஒரு பேரை கொண்டு முடியுது. அப்போ என்னது? ஒரு பெயரச்சம். புரியுதா? அப்புறம் எடுத்தனன் உண்டான் அப்படின்னு கொடுக்குறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. பார்த்தீங்களே, இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு என்னது? முற்றச்சத்து வரக்கூடிய ஒரு கான்செப்ட். சரியா? பேசின எடுத்தனன் உண்டான் அப்படிங்கிறது முற்றச்சம். அது பெரிய அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெரிய என்ன சொல்லலாம்? பெரிய மரம், ஓகே, பெரிய புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பெரிய மரம்னா மரம் இது ஒரு பேர் தானே, பெயரச்சம் போட்டுக்கலாம். ஸோ பெரிய அப்படிங்கிறது ஒரு குணத்தை குறிக்குது, பண்பை குறிக்குது. அப்படி குறிச்சனால என்னது? குறிப்பு பெயரச்சம் போட்டுடலாம். ஓகே, பொறுத்துக்கம், சிம்பிளாக முடிச்சிடலாம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, பெயரச்சம் வினையச்சம் பிரித்து பார்க்க சொல்கிறாங்க. சரியா? நீங்களே பார்த்து போகலான்னு நினைக்கிறேன். ஸோ பெயரச்சம் அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும்? நல்ல அப்படிங்கிற பெயரச்சத்தில் வரும். கரெக்டாக? அப்புறம் எரிந்த, எரிந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எரிந்த அப்படிங்க வந்து உங்களுக்கு பெயரச்சம் கொண்டுடலாம். வேற என்ன சொல்லலாம்? வீழ்ந்த மாணவன் பெயரச்சம். அப்புறம் மாட்டிய கைதி, இந்த மாட்டிய மாணவன் மாணவி, ஸோ பெயரச்சம். அப்புறம் அழைத்த மாமா, மாமா என்ன கூப்பிட்டார், ஸோ அழைத்த மாமா, அழைத்த ஐத்தை, ஸோ பெயரச்சம், பேரை கொண்டு முடியுது. ஸோ பெயரச்சம் போட்டுடலாம். வினையச்சம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்க, படுத்து கொண்டிருக்கிறேன், படுத்து முடித்தேன், ஸோ பாய்ந்து வந்தான், எல்லாம் ஆக்ஷனை குறியுது. கடந்து போனேன், பிடித்து கொண்டு வந்தேன், பார்த்து மகிழ்ந்தேன். ஏன்னா பார்த்து மரம், பார்த்து மாணவன் சொல்ல முடியுமா? டவுட் வரும் உங்களுக்கு. ஏன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்குன்னு சொல்கிறீங்க? பார்த்த மாணவன், பார்த்து மாணவன், பார்த்த மாணவன் வேற, இது பார்த்து மாணவன் வருமா? வராது, தப்பு. ஸோ இது உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன், பார்த்து முடித்தேன்னு சொல்லும்போது வினையச்சத்து கவர் ஆகும். ஸோ இதோட டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. இதை தாண்டி டவுட்னு கமெண்ட்ஸை கேளுங்க. ஏதாச்சும் புக்ஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு புக் ரீம் ஃபோல்டர் இருக்கும். பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கு மாஸ்டர் பிடிஎஃப் பார்ட் 1, பார்ட் 2, டெஸ்ட் பேட்ச், பிவிக்யூஸ் தமிழ், அப்புறம் மேத்ஸ், அப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு புக்ஸ் ரிவ்யூலாம் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவைப்படுற புக்ஸை ரிவ்யூ பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை, டேக் கேர்.